கர்த்தர் நல்லவர். கூடி வந்திருக்கிற யாவரையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களை அருமையான சகோதரன் ஆல்வின் அவர்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, புதுப்பிக்கப்பட்ட இந்த வீட்டினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் இந்த இடத்துல துதிக்கும் போது, பாடும்போது, கர்த்தர் இந்த வீட்டில் வாசம் பண்ணுவாராக, கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பாராக. எல்லா தெய்வ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல தலை வணங்கி, வசதி இருந்தால் முழங்கள் படியிட்டு, பரலோக தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நல்லவர். யூத ராஜசிங்கம் இந்த வாசலிலே உட்பிரவேசிப்பாராக. இந்த வீட்டிலே அவர் வாசம் பண்ணுவாராக. அவர் இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். தேவன் வாசமாயிருக்கிற வீட்டில் ஆசீர்வாதமும் வாசமாயிருக்கும். அவர் வாசம் பண்ணுகிற வீட்டில் வியாதியால் வாசம் பண்ண முடியாது, வாதைகளால் வாசம் பண்ண முடியாது. அவர் வாசமாயிருக்கிற வீட்டில் தீங்கு வாசம் பண்ண முடியாது. எஸ், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் வாசம் பண்ணுகிற வீட்டில் வியாதி வாசமாயிருக்க முடியாது, வாதைகள் வாசம் பண்ண முடியாது, தீமைகள் வாசம் பண்ண முடியாது, நாசமோசங்கள் வாசம் பண்ண முடியாது. கர்த்தர் இந்த வீட்டை இந்த நாள் முதல் ஆசீர்வதிப்பாராக. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. எல்கைகளை விசாலமாக்குவாராக. யாபேசின் எல்கைகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததே, இந்த வீட்டினுடைய எல்கைகளிலெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. க்ளோரி, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும் போதே கர்த்தருடைய மகிமை, எல்லாரும் துதிக்கும் போதே தேவ பிரசன்னம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. க்ளோரி, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ரிபலா கதரா. மகிமை, 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 மகிமை. எல்லா தேவ பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிகளின் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவாராம். நீங்க துதிக்கிறது கர்த்தரை வரவேற்கிறதற்கு அடையாளம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறது தேவனை வரவேற்கிறதற்கு அடையாளம். அன்பு தேவனை கனப்படுத்துங்க, மகிமையின் தேவனை கனப்படுத்துங்க. அவர் நம் நடுவில் வாசமாய் இருக்கட்டும். அவர் இந்த வீட்டில் வாசம் பண்ணட்டும். ரீபா சாந்தோரோ. அவர் வாசம் பண்ணுகிற வீடு ஆசீர்வாதமாய் இருக்கும். அவர் வாசம் பண்ணுகிற வீடு சமாதானமாய் இருக்கும். அவர் வாசம் பண்ணுகிற வீட்டில் தரித்திரத்தால் இனி இருக்க முடியாது, பொல்லாப்பு இருக்க முடியாது. க்ளோரி, ஹல்லேலூயா. நன்றி, க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வாயின் வார்த்தையினால சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரை கரங்களை தட்டி நாம வரவேற்போம். அவர் இந்த வீட்டில் வாசம் பண்ணட்டும். எஸ், ஹல்லேலூயா. ஆமென். போதாது ஸ்தோத்திரத்தோடும் துதியோடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். க்ளோரியா. இயேசுவே வாருங்கப்பா, மணவாளனே வாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க தேவகுமாரனே வாசம் பண்ணுங்கப்பா. நீங்க வாருங்க. மொத்த சபையும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென், ஹல்லேலூயா. தேவகுமாரனை வரவேற்கிறதற்கு அடையாளமாக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கரங்களை தட்டி. நீங்க ஒரு மனுஷனை வரவேற்கவில்லை, ஹல்லேலூயா. மனுஷனையே உண்டாக்கின தெய்வத்தை வரவேற்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே ஆமென் ஆண்டவரால் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே பரிசுத்த ஆவியானவரை நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. க்ளோரி, மாரா கடதரி ஹந்தோரோ. ஆமென், ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. ஹல்லேலூயா. இதோ உங்கள் தேவன் உங்கள் நடுவில், இதோ உங்கள் தேவன் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி இருக்கிறார். இயேசுவே.
ரிகபா ஷண்டனதரி அந்தோரோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எங்க மகிமையின் தேவன் வாசம் பண்ணி இருக்கிறார். இதோ அவருடைய பிரசன்னம், இதோ அவருடைய மகிமை உங்கள் நடுவில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எஸ், ஹல்லேலூயா. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாருங்கப்பா. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சரி பார்வினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரி பார்வினிலே இனிதாய் சாய்ந்திடவே. ஏக்கமுற்றேன், விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஏக்கமுற்றேன், விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். சப்பாளியில் நடக்கப்படுகிற நாமமே, இணையில்லா நாமம், இன்ப நாமோ எங்கள் இயேசுவின். நல்ல ரசித்து, இனிதன நாமம், நல்ல ருசித்து, இணையில்லா அந்த நாமம், கனமான நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். விடுவிக்கிற நாமம், அற்புதங்களை நடப்பிக்கிற நாமமே எங்கள் இயேசுவின் நாமோ. இனிதன நாமோ பரிமள தைலமே இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமே இயேசுவின் நாமம், பாருக்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம், இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். அக்கிலே இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம், இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்று மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம், இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இனிதன நாமம், இணையில்லா நாமம்,
என்பனமும் சாத்தானி சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட இயேசுவின் நாமம், நாமத்தில் சாப எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமம் இனிதான நாமோ, இணையில்லா நாமோ, என்பனமும் எங்கள் இயேசுவின் நாமோ. அல்லேலூயா. இலதரா எங்கள் இயேசுவின் நாமோ, இனிதன நாமம், இணையில்ல நாமம், என்பனமோ. முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றிலும் நாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடக்கிடும் நாமம், மூன்றிலும் நாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்ல நாமம். இன்ப நாமம். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை நல்ல மகிமைப்படுத்தி, எங்களுக்கு ஒரு நாமம் உண்டு, அந்த நாமம் தான் இயேசுவின் நாமம். அந்த நாமத்திற்கு வானத்தில் அதிகாரம் உண்டு, பூமியில் அதிகாரம் உண்டு. எல்லா அதிகாரங்களையும் அடக்கி ஆளுகிற ஒரு நாமம் இயேசுவின் நாமமே. பிசாசுகளை நடுங்கப்படுகிற நாமம், பிசாசுகளை துரத்துகிற நாமம், பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிற நாமமே இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆல்வின் தம்பி குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பா. விடுதலை வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, மேன்மை உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, உயர்வு உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஆகும் எல்லாமாகும், வாழினால் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், வாழினால் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், வாழினால் எல்லாமாகும். ஆகும் என்னேசுவாலே எல்லாமே ஆகும், எல்லாமே ஆகும். அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால, விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால, தரித்திரங்கள் மாறுவதாக. இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறைகளிலேயும் விடுதலையை சொல்லுகிறோம், சமாதானத்தை சொல்லுகிறோம், ஆசீர்வாதத்தை சொல்லுகிறோம் ஏசப்பாவின் வல்லமை உள்ள நாமத்தில். ஆகும் எல்லாமாகும், மாறிதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், மாறிதான் எல்லாமாகும். ஆகும். அல்லேலூயா. என் இயேசுவாலே எல்லாமே ஆகும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நல்ல கரங்களை தட்டி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இதுவரையிலும் ஆகாதது இன்றைக்கு ஆகும், இதுவரையிலும் முடியாததை அவர் முடிய பண்ணுவார், இதுவரையிலும் நடக்காததை அவர் நடக்க பண்ணுவார். ஆகும் எல்லாம் ஆகும், மாலைதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், மாலைதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக
செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் மலகாத காரியம் மலகாத காரியம் எல்லாமே பாலகும் அல்லேலூயா எல்லாமே பாலகும் ஆதோ அல்லேலூயா ஓ லகடதரி பலதரா என் தேவனால சப்பாடிகள் நடப்பார்களாக குருடர்கள் பார்வை அடைவார்களாக மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புவார்களாக ஆமே அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த அற்புதம் இன்றைக்கும் நடக்கிறதற்காக நன்றி விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஓடாரி பாலா ஹன்போ ரோடோ மகிமையே மகிமை 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 நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை மகிமைப்படுத்து. இன்றைக்கு அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு பலத்த கிரியைகளை நடப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா ஆமென். கணவன் மனைவி ஆசீர்வதிப்பாராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உடன் இருக்கிற பெற்றோரை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ரீபலஹந்தரோ ஹல்லேலூயா தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா ரிகபா ஷண்டலதரதர கர்த்தருடைய சமூகம் நம் நடுவிலே வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே வந்திருக்கிறார். பிதாவின் மகிமை இறங்கி வந்திருக்கிறது. இந்த வீடு முழுவதும் அப்பாவினுடைய பிரசன்னம், இந்த வீட்டார் மேல் அப்பாவினுடைய பிரசன்னம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகுகளைப் போல உருகி போகிறதே. பர்வதம் போன்ற மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த வீட்டில் இருந்து உருகி போகிறதற்காய் நன்றி நன்றி. ஹல்லேலூயா ரிகபலஹந்தரடதரதர நன்றி ஐயா. லீமனஹந்துரோ உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி அமே நன்றி நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீரமே, காயமெல்லாம் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி நன்றி அப்பா நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து
மகிழுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி ஆமே என் உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா அல்லேலூயா அல்லேலூயா Amen. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பரலோக தேவனை நல்ல மகிமைப்படுத்தும். அவர் ஒருவரே மகா பெரியவர். அவர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். Glory, hallelujah. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்ம பாடலை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்தார். துதிகளை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆராதனை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆமென், ஹalleluya. எல்லா துதி கன மகிமை அப்பா ஒருவருக்கு மட்டுமே நாங்க செலுத்துகிறோம்ப்பா. தேவனுக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லா தெய்வ மக்களையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஆல்வின் சகோதரருடைய அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. இயேசுவின் இரத்தம் நிலை கால்களிலே பூசுகிறோம். ஹalleluya. இனி இந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறுவதாக. இந்த வீட்டில் தேவன் அருளுகிற சமாதானம் இருப்பதாக. தேவன் கொடுக்கிற சுகம் இருப்பதாக. கர்த்தருடைய ஐஸ்வர்யம் இந்த வீட்டில் இருப்பதாக. எப்போதும் துதி இருப்பதாக. எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல் இருப்பதாக. எப்போதும் வேத வாசிப்பு இந்த வீட்டில் இருப்பதாக. அனுதினமும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது தேவ பிரசன்னத்திலையும் ஆவியின் அபிஷேகத்திலையும் நிரம்புவார்களாக. அந்நிய பாஷைகள் எழும்புவதாக. இந்த வீட்டில் துதிகள் எழும்புவதாக. நன்றி. அந்த பாக்கியம் தலைமுறை தலைமுறையாய் இந்த வீட்டில் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஒரு 2-3 காரியத்திற்காக நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இந்த குடும்பத்தை இன்று முதல் ஆசீர்வதித்து மகிமையாய் கர்த்தர் உயர்த்துவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய ஜெபங்கள் வீணாய் போகாது. துதிகள் வீணாய் போகாது. ஆராதனை வீணாய் போகாது. நம்ம கூடி வந்தது வீணாய் போகாது. நம் தேவன் நம் நடுவிலே பெரிய காரியத்தை செய்வார். நன்றி. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து அருமையான ஆல்வின் சகோதரர் மனைவி முத்துலட்சுமி, கர்த்தர் கொடுத்த 2 பிள்ளைகள். இந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன், தீர்க்காயுஸ், இந்த குடும்பத்துக்கு வேண்டிய சகல நன்மைகளை கர்த்தர் கொடுக்கும்படி எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திரம் என்று ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அன்புள்ள தகப்பனே, இந்த வீட்டிற்காக இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். தம்பி ஆல்வினை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. கர்த்தர் கிருபையா கொடுத்த மனைவி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியத்தை தேவாதி தேவன் கிருபையாய் தந்தருளுங்க. இந்த குடும்பத்தின் மேல எப்போதும் கர்த்தருடைய இரக்கம் இருப்பதாக, தயவு இருப்பதாக. ஆசீர்வாதங்களும் சமாதானங்களும் தெய்வீக சுகங்களும் எப்போதும் இருப்பதாகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாருங்க. தீர்க்காயுசை தாருங்க. ஆபத்துகளுக்கெல்லாம் நீங்கள் ஆக்குங்கப்பா. பொல்லாப்புகளுக்கெல்லாம் நீங்கள் ஆக்குங்க. பொல்லாப்பு ஒன்றுமே தம்முடைய பிள்ளைகளை அணுகவே கூடாது. சோதரம், 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 ஸ்தோத்திரம். என் தேவாதி தேவன் நல்லவர். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ரிபலா ஷகல தரிகதரபலபா. என் தேவாதி தேவன் நல்லவர். பெரிய காரியங்களை பரலோகத்தின் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செய்யுங்கப்பா. ஆண்டவருக்கு மகிமை,
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் சமாதானம், தெய்வீக சுகம், ஆரோக்கியம், தீர்க்காயுசு எப்போதும் இருக்கணும். சந்தோஷம், மகிழ்ச்சி நிரம்பி இருக்கணும். வாழ்த்துகிறோம். சபையாராக, ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சிறந்திருப்பார்களாக, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னவர் அப்படி இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்படியே தொடர்ந்து ஆல்வின் சகோதரர் செய்கிறதான வேலைகள், வைத்திருக்கிற வாகனங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரணும். நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரணும். நல்ல வாசல்கள் தம்முடைய மகனுக்கு முன்பதாக திறக்கப்படணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, க்ளோரி, ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, சகோதரர் செய்கிறதான கைகளின் பிரயாசங்கள், கணவன் மனைவி 2 பேரும் செய்கிற கைகளின் பிரயாசங்கள், கணவன் செய்கிற தொழில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் தாமே தம்முடைய மகனோடு கூட இருந்து, ஆமென், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரியத்தில் சித்தி பெறணும். ஆமென். காரியம் தோல்வியா இருக்கக்கூடாது. காரியம் ஜெயமா இருக்கணும். ஏசப்பாவின் நாமத்தினால ஜெயம் தருகிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கணும். செய்கிறதெல்லாம் வாய்க்கணும், வாய்க்கணும், வாய்க்கணும். இயேசுவின் நாமத்தில் வாய்க்கணும், இயேசுவின் நாமத்தில் வாய்க்கணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணணும், காரியங்களை வாய்க்க பண்ணணும். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் வேலைகளில், தொழில் வியாபாரங்களில் தோத்து போகக்கூடாது, நஷ்டப்பட்டு போகக்கூடாது, கடன்பட்டு போகக்கூடாது. தகப்பனே, பெருக பண்ணுங்கப்பா, பெருக பண்ணுங்கப்பா, பெருக பண்ணுங்கப்பா, வாய்க்க பண்ணுங்கப்பா, விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. வியாபாரங்களுக்கு விரோதமாய், வருமானங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகளும், பொல்லாத மனுஷருடைய எரிச்சல்களும் அழிக்கப்பட்டு போகட்டும். என் தேவன் பெரியவர். உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருங்கப்பா. சத்துருக்கள் எல்லாம் அடங்குவார்களாக. இயேசப்பாவின் நாமத்திற்கு முன்பதாக தெய்வம் பெரியவர். பெரிய காரியங்களை செய்யுங்க. மனதார ஆசீர்வதிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்கள், தொழில் வியாபாரங்கள், எடுத்திருக்கிற வாகனங்களில் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். Thank you Lord. Glory, hallelujah. ஆண்டவருக்கு மகிமை. அப்படியே பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, சிறு வயதிலே இந்த பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள வளரணும். தேவனுக்கு பிரியமாய் வளரணும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீர்கள்? நல்ல சாமுவேலை போல. எஸ், க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல குணசாலியான பிள்ளைகளாக, நல்ல குணமுள்ள பிள்ளைகளாக, ஏசப்பாவை போல நல்ல தாழ்மையான பிள்ளைகளாக, ஆமென். கர்த்தருக்குள்ள அந்த பிள்ளைகள் வளரணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஞானமுள்ள பிள்ளைகளாய், அறிவார்ந்த பிள்ளைகளாய், கல்வி அறிவு, ஆமென், வேத அறிவு ஏசப்பாவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு அருளப்படுவதாக. சிறு வயதிலே சபையில் நல்ல தூணாக மாறணும் அந்த பிள்ளைகள். சிறு வயதிலே சபையில் அபிஷேகத்தை பெற்று கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஏசப்பா அந்த பாக்கியத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரணும். சிறு வயதே உலகத்துக்கு நேராக போய்விடவே கூடாது. உலகம் இந்த பிள்ளைகளுக்கு கவர்ச்சியா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு லேசான காரியம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகத்திற்கு இருதயத்தில் இடமே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மட்டுமே முழு இருதயம். ஹல்லேலூயா. ரீகபா ஷடதரா. ஆமென். முழு இருதயத்தோடு அன்பு கூறணும். கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு இந்த பிள்ளைகள் அன்பு கூறணும். கர்த்தர் தான் அந்த பாக்கியத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரணும். ஆண்டவரே, மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிராமத்தில், இந்த பகுதியில் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக முன்மாதிரியாக தெய்வத்திற்கு சாட்சியாக நிற்கணும். ஆசீர்வதிக்கிறோம். கல்வி அறிவையும் தாருங்க, வேத அறிவையும் தாருங்க பிதாவே.
ஏசப்பாவின் மகிமை உள்ள நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ஆல்வின் சகோதரருடைய தாயார், தகப்பனார், உடன்பிறப்பு குடும்பம், அதே போல சகோதரியினுடைய குடும்பம், தாயார், தகப்பனார், உடன்பிறப்பு, இந்த குடும்பத்தை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தெய்வம்! குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம், குடும்பத்தை பெருக பண்ணுகிற தெய்வம், குடும்பத்தில் ஜீவனை தருகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முதிர் வயதான தாய் தகப்பனை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய நாட்கள் சுகமாய் இருக்கணும், ஆரோக்கியமாய் இருக்கணும். அவர்களும் கர்த்தரை ஆராதிக்கணும், இடைவிடாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்பிறப்புகளை நாங்கள் நினைக்கிறோம். தூரத்தில் இருக்கிறவர்கள், வெளியே இருக்கிறவர்கள், வெளி மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் நினைக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லார் மேலும் உடைய கிருபை இருக்கணும். பெரிய காரியங்களை செய்யுங்க டாடி, வழி நடத்துங்கப்பா. தொடர்ந்து மட்டுமாய் இந்த ஜெபத்துல சபையாராக, நண்பர்களாக, அக்கம் பக்கத்தினராக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறார்கள். எல்லார் மேலையும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல வந்த ஒருவராகில் வறுமையை போய்விடவே கூடாது. நன்றி, 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 நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பாவின் நாமத்தில், ஏசப்பாவின் நாமத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். வந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், முதியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுடைய குடும்பம், பேர பிள்ளைகள், அவருடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஒருவருக்காய் ஒருவர் ஆமென் போராடி பாரமாய் ஜெபிக்கும்படி ஆண்டவர் இந்த இடத்துல இவர்களை கொண்டு வந்து, இவர்களும் வாஞ்சையாய் வந்திருக்கிறார்கள். வரும்போது வெறுமையாய் வந்திருந்தாலும் போகும்போது நிறைவாய் கடந்து போகணும். கர்த்தருடைய நிறைவு இவர்களை கடந்து வரட்டும் அப்பா. நன்றி, 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 நன்றி. ஆண்டவர் அற்புதங்களை செய்து அனுப்புங்க, அற்புதங்களை செய்து அனுப்புங்கப்பா. மகிமையினால நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, இல்லையே. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உங்கள் வழிகளெல்லாம் நடத்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேனா, இந்த வழிகளெல்லாம் நடத்திடுவேன். எனக்கு எதிராக நிர்மூலமாய் போய்விடும் இந்த தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் இந்த தேவனா. என் நலன் ஆரோக்கிய தேவதானமே, எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் நலன் ஆரோக்கிய தேவதானமே, எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் தேவனா, எங்கள் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன்.
வழிகளெல்லாம் நடத்திடுவே. உந்தன் வசனம் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. Yes. வழிகளெல்லாம் நடத்திடுவே. ஹல்லேலூயா. அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, எம்மட்டுமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி தேவன் கொடுத்த பாக்கியமான ஸ்லாக்கியமான இந்த தருணத்திற்காக நன்றி. வந்திருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒருவர் கூட வெறுமையா போய்விடவே கூடாதப்பா. மனதார ஆசீர்வதிக்கிறோம். உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இம்மட்டும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினார். நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்தில் நன்றி. தொடர்ந்து இந்த இடத்தில் இன்னும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி, பிதாவினுடைய சித்தம் இந்த இடத்துல நிறைவேறும்படி அவர் தொடர்ந்து கிரியை செய்வாராக. இயேசுவின் நாமத்திற்கு அவர் மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றுவாராக. எங்களை பயன்படுத்தி தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீட்டு கூட்டமானது இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமாய் அல்லாமல் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து தான் அனுப்புவார். நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுக்கு மகிமை. இப்போதும் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் வெளிப்படுத்தி தந்த வார்த்தை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மனுஷன் அல்ல, மனுஷனை உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார். நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ தேவனால நிறைவானதை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்குள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் கேட்கும்போது, நீங்கள் விண்ணப்பிக்கும்போது, நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது கேட்க ஒரு தேவன் இருக்கிறார். பதில் தர கர்த்தர் இருக்கிறார். அற்புதங்களை செய்ய அவர் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. இன்றைக்கு நன்றாய் கவனித்தீர்களானால் அநேகருக்கு கேட்கிறதுல தான் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் கொடுக்கிறதுல கர்த்தருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கேட்கிறதுல தான் நமக்கு பிரச்சனை, அநேகருக்கு பிரச்சனை. தேவனிடத்துல ஜெபத்தில் கேட்க, உபவாசித்து கேட்க, விழித்திருந்து கேட்க, அதிகாலையில் கேட்க, நடுராத்திரியில் கர்த்தரிடத்தில் கேட்க, கேட்கிறவர்களுக்கு தான் கேட்கிறதுல பிரச்சனையே தவிர கேட்கிறத கொடுக்கிறதுல தேவனுக்கு எந்த நாளிலையும் எந்த இடத்துலையும் பிரச்சனையே இருந்ததில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகளோடு இருக்கிறோம். அத்தனை தேவைகளையும் ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். நீங்கள் கண்ணீர் வடிக்கிறதுனால கர்த்தர் கொடுக்க போகிறதில்ல, புலம்புகிறதுனால கொடுக்க போகிறதில்ல, சோர்ந்து போய் நாடில் கை கொடுத்து இருக்கிறதுனால கொடுக்க போகிறதில்ல. கிடைக்கிறது வரைக்கும் போராடி ஜெபிக்கும் போது ஜெபத்தில் கர்த்தர் கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். ஆகையினால சோர்ந்து போகிறத விட்டுட்டு ஜெபத்திற்கு நேராக திரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. எவ்வளோ ஜெபிக்க முடியுமோ. ஜெபம் ஒரு பிரச்சனையாக இருக்கவே கூடாது உங்களுக்கு. நிறைய பேருக்கு ஜெபந்தான் பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம். நிறைய பேர் சாட்சியே சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுனா போராட்டமாக இருக்குது, சத்துரு ரொம்ப போராடுறான். நம்ம ஜெபிக்க ஆரம்பித்த உடனே எல்லாமே போராட ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கிற மின்சாரத்திலிருந்து போராட்டம் வந்துடும். அப்போ தான் ஃபேனை போட்டுட்டு பாயை விரித்து ஜெபத்தில் இருப்போம், கரண்ட் போயிடும்.
தூங்கச்சில் கூட கரண்ட் சப்போர்ட் பண்ணும், ஜெபிக்கும் போது கரண்ட் சப்போர்ட் பண்ணாது. எல்லாமே எதிராக இருக்கும், எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். ஆனாலும் ஜெபியுங்க. ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய ஒரு தேவன் காத்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஜெபத்துல தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. அநேகருக்கு கேட்கறதுல தான் பிரச்சனை. கேட்கிறதை கொடுக்கிற தேவனுக்கு ஒரு நாளும் பிரச்சனையா இருந்ததில்லை. முன்னோர்கள் கேட்டார்கள், கேட்டதை பரலோகத்தின் ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுங்கிறார், கேளுங்கள், தேவனிடத்துல கேளுங்க, இயேசுவின் நாமத்தில் கேளுங்க, ஜெபத்துல கேளுங்க. நிறைய பேர் ஜெபத்தை படுக்கையாகவே மாத்திட்டாங்க. ஜெபம் பண்ணீங்களா? படுத்துட்டே ஜெபம் பண்ணேன், நடந்துட்டே ஜெபம் பண்ணேன், சமைச்சிட்டே ஜெபம் பண்ணேன். ஜெபத்தை வேலையோடு இணைச்சிட்டாங்க, தூக்கத்தில் இணைச்சிட்டாங்க. அப்படி இல்லாமல் ஜெபிங்க. ஜெபத்தை ஒரு மேன்மையாய் பாருங்க. யாக்கோபு ஜெபிக்கும்போது தனக்குண்டாயிருந்த எல்லாவற்றையும் ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தினான். பின்பு இந்த பக்கம் வந்து தனித்திருந்து தேவனோடு போராடினான். அந்த போராட்டம் 1 மணி நேரம் இல்லை. நமக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. சிலருக்கு 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறது பெரிய போராட்டமாக இருக்குது. இன்னுமா முடியலை. வேற என்ன செஞ்சாலும் முள்ளு கீழே வந்துடுது. ஜெபம் பண்ணால் மட்டும் முள்ளு வரவே மாட்டாங்க. கடிகாரத்தில் அப்படியே நிற்கு. 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறது போராட்டம். ஆனால் யாக்கோபு முழுவதும் போராடினான். அவன் ஜெபத்தை முடிக்காதது வரைக்கும் தேவனால கடந்து போகவே முடியலை. நாம கேட்கும்போது, நாம ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் தேவனையே நிறுத்தி வைக்கிறது. கண் தெரியாத 2 குருடர்கள் கூப்பிட்டார்கள். சிலர் அதட்டினார்கள். பிச்சை கேட்கும்போது அவர்களை அதட்டலை, யாரும் அதட்டலை. ஆனால் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது அதட்டினார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியும், என்ன தடை வந்தாலும், யார் தடுத்தாலும், என்ன சூழ்நிலை எதிராய் மாறினாலும் நாங்கள் கூப்பிடுகிறதுல இருந்து மட்டும் பின் வாங்க போகிறதில்லை. முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்தார், கண்களை திறந்தார். இருளாய் இருந்த அவருடைய வாழ்க்கை ஒளியாய் மாறினது. நீங்க கூப்பிட கூப்பிட உங்க இருளான வாழ்க்கை ஒளியாய் மாற போகிறது என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அறிவிக்கிறேன். மெல்ல ஆமேன் சொல்லுங்க. இல்லைன்னா எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு ஆமேன் சொல்லுங்க. அப்பவும் முடியலாம், வீட்டில் போய் லெட்டர் போட்டு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 1 சாமுவேல் 1:9. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாக ஏலி கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் நிலையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பல நாள் பண்டிகைக்கு குடும்பமாய் போனார்கள். கர்த்தரை தொழுது கொண்டார்கள், பலி செலுத்தினார்கள், சாப்பிட்டார்கள், வந்தார்கள். ஆனால் ஒரு முறை மாத்திரம் வழக்கமாய் செய்கிறது போல அன்றைக்கு செய்யலை. நம்ம எல்லா நாளும் ஒரே மாதிரி ஜெபிக்கிறோம். ஆனால் பிரச்சனை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் விஸ்வரூபம் எடுக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தால் கூட நம்ம வழக்கமாக ஜெபிக்கிற மாதிரியே ஜெபிக்கிறோம். பிரச்சனை பெருசாக இருக்குது, ஆனால் தீர்வுக்காக செய்கிற ஜெபம் சின்னதாக இருக்கு. பெரிய பிரச்சனையை பார்க்குறான் யாக்கோபு. பிரச்சனைக்கான ஜெபத்தையும் தீவிரப்படுத்தினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம் பெருசா இருக்கு, ஜெபம் சின்னதா இருக்கு. ஆண்டவர் ஜெபத்துல நிறைய பேருடைய ஜெபத்தை சாட்சியாய் நமக்கு எழுதினதற்கு காரணம் என்னன்னா,
ஜெபத்தில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதற்காகவே கர்த்தர் இத்தனை பேருடைய ஜெபத்தை வேதத்தில் நமக்காக ஒரு பாடமாக எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு தலையே போகிற பிரச்சனையா இருந்தாலும் போராட்டமா இருந்தாலும் ஜெபம் ஒரே மாதிரி தான். ஹல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு 1/2 மணி நேரம் தான். சில குடும்பத்திலாம் தாத்தா காலத்திலிருந்து 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களாம். இன்னைக்கு அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஆனா யாக்கோபு அப்படி இல்லை, இந்த இடத்துல இருக்கிற அண்ணாலும் அப்படி இல்லை. போராட்டத்தை பார்க்கும்போது, பிரச்சனையை பார்க்கும்போது அவங்க ஜெபத்தை வேற மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. விடுதலையும் வெற்றியும் வேற மாதிரி பரலோகம் கொடுத்தது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். நாம ஒவ்வொரு பிரச்சனையை பார்க்கும்போது, சந்திக்கும்போது நாம சோர்ந்து போகிறோம். பதில் வரலையே, இந்த சூழ்நிலைகளில் இவ்வளோ நாள் ஆண்டவர் ஆராதிச்சிருக்கிறேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவருக்காக ஊழியமும் செய்திருக்கிறேன், இவ்வளோ ஒரு மோசமான நெருக்கத்திலுக்கு ஆண்டவர் என்னை விட்டுட்டாரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, உங்கள் ஜெபத்தை வித்தியாசப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தேசமும் தன்னுடைய இராணுவத்தில் இருக்கிற தளவாடங்கள், இராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களை புது யுகத்துக்கு ஏற்றதா போல அதை வடிவமைக்கிறார்கள், வலுவாக்குகிறார்கள். ஒரு நாள், ஒரு காலத்தில் ஒரு குண்டு இயக்கப்பட்டா அது ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஆனால் இன்னைக்கெல்லாம் ஒளியை விட 7 மடங்கு அதிகமாக ஸ்பீடில் போகக்கூடிய லேசர் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. காரணம், புது யுகத்துக்கு ஏதுவாய் எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறது. உலகம் மின்னல் வேகத்தில் அடுத்த கட்டத்திற்கு போகுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய முறை வேறு மாதிரி இருந்து தரையில் எழுதி படித்தாங்க. அதுக்கு பிறகு ஸ்லேட்டு வந்து, போர்டு வந்து, இப்போ எல்லா கிளாஸுமே ஸ்மார்ட் கிளாஸ் ஆகி கம்ப்யூட்டர் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றங்கள் வருது. ஆனால் ஜெபம் நமக்கு ஒரே மாதிரி தான் பண்ணிருக்கோம். அதை தான் அந்நாள் செய்யாமல், வழக்கமாக நான் பண்டிகை கொண்டாட வந்தேன், பலி செலுத்தினேன், ஆண்டவரை தொழுது கொண்டேன். ஆனால் இந்த முறையும் இதே மாதிரி நான் பண்ணிட்டு போவேனானால் ஒருவேளை நான் விரும்பினது எனக்கு கிடைக்காமல் இருக்கும். நான் விரும்பினதை பெற்றுக்கொள்ளும்படி இம்முறை என்னுடைய ஜெபத்தை வித்தியாசப்படுத்துகிறேன். அந்த திட்டத்தோடு தான் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுது வெகு நேர விண்ணப்பம் பண்ணினான். அந்த ஜெபம் அண்ணால் செய்யும்போது ஏலிக்கு கூட புரியலை இது வல்லமையான ஜெபம் என்று, இது மகிமையான ஜெபம் என்று. தூங்குகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இல்லை, நல்ல சைலண்டாக இருக்கீங்க எல்லாரும். ஹல்லேலூயா. நான் உங்களை தூங்க வைக்கிறேன்னா இல்லை என்னன்னு? சரி, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்னாள் ஜெபத்தை வித்தியாசப்படுத்தினார். நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தார். மண்ணங்க சந்த அழ ஆரம்பித்தார். ஏலிக்கு கூட அது புரியலை, இது ஜெபமா என்ன? ஏலிக்கும் புரியாத ஒரு ஜெபத்தை அன்னாள் செய்தாள். தீர்க்கதரிசிக்கும் புரியாத ஒரு ஜெபத்தை அன்னாள் செய்தாள். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு ஜெபம் சாதாரணமாகவே அவர்கள் ஜெபிக்கிறாங்க. வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களும் பல மணி நேரம் ஜெபித்தார்கள். விசுவாசிகள் கூட வேதத்தில் பார்க்கிறோம், வெகு நேரம் ஜெபித்தாள். கர்த்தர் எல்லா முறையும் அவள் வந்துட்டு போகும்போது சாதாரணமாக வருவா போவா. ஆனால் அன்முறை கர்த்தர் வெறுமையாகவே அனுப்பலை, கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பினார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டார். நீங்கள் வெறுமையாய் போகிறது இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்னாளை ஆசீர்வதித்தவள், அவளுடைய நிந்தை மாறும்படி கர்த்தர் அற்புதம் செய்தார். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்கிறதற்காக என்ன வேதனை, என்ன நிந்தை அனுபவிச்சவர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். கர்த்தர் உங்கள் மேல ரொம்ப கிருபையா இருந்தபடியினால
உங்களுக்கு அந்த வலி வரல. அநேகர் அந்த வழியில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நிரந்தரமாய் கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. வியாதி எவ்வளோ தீவிரமோ மருந்தும் அந்த அளவுக்கு மருத்துவர்கள் கொடுப்பாங்க. பிரச்சனை நமக்கு அதிகமாக இருக்கிறது, ஜெபம் குறைவாக இருக்கிறது. தேவை அதிகமாக இருக்கிறது, ஜெபம் குறைவாக இருக்கிறது. தேவையும் அதிகம், ஜெபமும் அதிகமாக இருக்குமேயானால் இனி தேவை என்று சொல்லுகிற ஒரு காரியம் ரொம்ப நாளைக்கு உங்க எல்லையில் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஏசா சொல்லுகிறான், எனக்கு போதுமானது இருக்கு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்று கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு போதுமானது இருக்குப்பா, நிறைய இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு போதுமானதை கத்த தருவாராக. நிறைவானதை தேவனை உங்களுக்கு தருவாராக. ஏசப்பாவின் நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ரோமர் 12:12 எடுத்து நாம் வாசித்தால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், சபைக்கு எழுதுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. என்ன தேவைனாலும் ஜெபத்தை பயன்படுத்துங்க. அது ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு போர் ஆயுதத்தை விட அதிகமான வல்லமை உடையது. பிலிப்பியர் 4:6 எடுத்து வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்க ஒண்ணுக்குமே கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும், ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், வார்த்தை சொல்லுகிறது, ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க தேவை என்ன, விருப்பம் என்ன, பற்றாக்குறை என்ன, போராட்டம் என்ன, கஷ்டம் என்ன, வியாதி என்ன, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இனி குறைவொன்றும் இராது. ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போங்க. பெரிய காரியத்தை இன்று முதல் நீங்க பெற்றுக்கொள்ளுவீர்கள். காட் பிளஸ் யூ. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நிறைவான ஒரு ஜெபத்தை நம்ம செய்து இந்த கொடுகை நம்ம நிறைவு செய்வோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வேதத்தை மூடி ஜெப நிலைமைக்கு வருவோம். ஆண்டவர் மகா பெரியவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நன்றி. ஹல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு நன்றி, பரலோக ராஜாவுக்கு நன்றி. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். படுத்தாலும் நடந்தாலும் படுத்தாலும்
நன்றி ராஜா. இயேசு ராஜா ஆமென். நன்றி ராஜா எஸ் இயேசு ராஜா என்னை காண்பவரே ஹalleluya. தினம் காப்பவரே என்னை காண்பவரே என்னை காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதோ நான் எழுவதோ ஹalleluya. நான் அமர்வதோ நல்லவரே. நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், என் தெய்வமே நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஆமென். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, மிகுந்த ஆசீர்வாதமான இந்த இரவு நேரத்திற்காக தேவத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடை நாங்கள் ஏசப்பாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆல்வின் சகோதரருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், பெற்றோரை ஆசீர்வதிக்கிறோம், பெற்றெடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், செய்கிறது எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இந்த இடத்துல கூடி வந்த நண்பர்கள், சபையார்கள், ஊழிய குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்மைகளால நிரப்புங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், தீர்க்காயுசு உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், தரித்திரங்கள் மாறட்டும் என்று ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.